ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மகா வந்து நேராக ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு வா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு நீ வேணும்னா இந்த வீட்டை விட்டு போ, ஆனால் இங்கே இருக்கிறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், இவங்கள இப்படியே சும்மா விட்டுட்டு வர்றதா, இவங்கள ஒரு கை பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. நம்ம தாத்தாவால் பொறுத்துக்கவே முடியல. மகான்னு மகாவோட பின்னாடியே போயிட்டு மயக்கம் போட்டு திருப்பியும் விழ போகிறாரு. உடனே சித்ரா தேவி உங்கள் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சூர்யா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? பொறுத்துக்க முடியல. சித்ரா தேவியை இதுக்கப்புறம் பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து தாத்தாவோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அங்கே சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாருன்னு டாக்டர் சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம மகா எல்லாருமே திருப்பியும் வீட்டுக்குள்ளாரையே போயிடுறாங்க. இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்திருக்கு. ராஜலட்சுமி இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க மனசை அப்படியே மாற்றிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மகாவும் சரி ஐஸ்வர்யாவும் சரி இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜலட்சுமியே. ஸோ ராஜலட்சுமி உண்மையாகவே மனசு மாறி இருக்காங்களா இல்லை தாத்தாவுக்காக தான் மாறி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.